Hi friends, வணக்கம் and welcome back to my channel Puli. இன்னைக்கு நம்ம ஒரு breakfast recipe தான் பார்க்க போறோம். சொரக்காய் தோசை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானோனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்திருக்கேன். சீரகம் கொஞ்சம் பொரியணும். ஒரு 2 செகண்ட் விட்டிங்கன்னா சீரகம் நல்லா பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குறேன். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கனாலே வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி வதங்கும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். வரமிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் 3 சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கும், கலர் ஜாஸ்தியாக இருக்கும்னு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சொரக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன். சொரக்காய் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா அதை எப்படியும் மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சொரக்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து சொரக்காயிலேருந்து எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கும். இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் உங்களுக்கு சொரக்காய் வந்து நல்லா வெந்து குக் ஆகிருக்கும். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கும். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து ஆற விடுங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கலாம். கோர்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கோர்ஸாக கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து சொரக்காய் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கோர்ஸாக கூட அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து நல்லா ஃபைனாக தான் அரைச்சி நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சட்னி மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம தோசை மாவில் வந்து கலந்து நம்ம தோசை வந்து சுட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் தோசை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 கப் அளவுக்கு உங்களுக்கு வந்து 3 கப் அளவுக்கு வந்து சொரக்காய் அந்த சட்னி வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதை நான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, தோசை மாவுக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவோடு கலந்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை மாவோடைய அந்த கலரே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ரெட் கலரில் இருக்குது. காஷ்மீரி சில்லி வேணும்னாலும் காஷ்மீரி சில்லி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருந்துட்டு டைரெக்டாக தோசை சுட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோக்கு மெலிசாக ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றினாலே வந்து இந்த தோசை வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து ஒரு 1 மினிட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விடுற மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ இந்த ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி தெரியும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு 2 நிமிஷம் அடுத்த சைடும் வச்சு கொஞ்சம் குக் பண்ண விடுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். உங்களுக்கு சொரக்காய் தோசை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து அடுத்த சைடு வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து இதே மாதிரியே எடுத்து அவ்வளோதான் சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம சொரக்காய் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.